இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 5வது தலைப்பு தவம். பாடல் எண் 1627. முதலடியில் இருந்து வருந்தி எழில்தவம் செய்யும், இது முதல் அடி. இப்போ இருந்து வருந்தி அப்படின்னா ரெண்டாக புரிஞ்சிக்கலாம். இருந்து என்ற வார்த்தையை ரெண்டாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று நிகழ்காலத்தை குறிக்கும். இருந்து அப்படின்ற வார்த்தை நேரடியாக புரியும் எல்லாருக்கும். இப்போ இருக்கின்றேன் அப்படின்னா அது ஒரு நிகழ்காலத்தை குறிக்கும். நிகழ்காலத்தில் நாமெல்லாம் இப்போ ஒரு கர்ம யோகத்துலேயோ பக்தி யோகத்துலேயோ இருக்கோம். தவம்னா என்னென்னு தெரியாது, முற்று பெற்ற நிலையில் தெரியாது, ஆரம்ப நிலைனா என்னென்னு தெரியாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருந்தி. அதாவது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையிலேயே, அதான் முக்கியமாக. ஒருத்தருக்கு பக்தி மார்க்கம் இருக்கும், ஒருத்தருக்கு கர்மயோகம் இருக்கும், ஒருத்தருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு சாமின்னா யாருன்னே தெரியாது, ஒருத்தருக்கு இறைவனா என்ன நல்லா தெரியும், மற்றபடி அவருக்கு தவம் தெரியாது. இப்படி ஒருத்தரும் மனநிலைகளில் ஒவ்வொரு வகையான நிலையோடு இருப்பார்கள். ஸோ எந்த நிலையில் இருந்தாலும் அதுதான் இருந்து இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு ஒரு தியானம் செய்யணும், தவம் செய்யணும், தியானம் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும், இது உலகத்தில் நிறைய பேர் யாரோ ஏதோ ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், அப்போ தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி பார்க்கலாம் உலகத்தில். இன்னைக்கு இதை செஞ்சால் அதை செய்யக்கூடாது, அதை செஞ்சால் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் திருமந்திரத்தில் நேரடியாக சொல்லிடுச்சு இந்த இடத்துல, இயமனியமம் தான் எல்லாத்துக்குமே பேசிக் ஆரம்ப நிலைன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க புதுசாக ஏதோ சொல்லுவாங்க இந்த இடத்துல. சில இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் சிரிப்பாகவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதையும் நியமத்தை கடைபிடித்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. பட் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே இருந்து வருந்தி அப்படிங்கிறாரு. வருந்தினா எப்படி வருந்துறது? சும்மா உட்காந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு பொருள் அல்ல. அந்த நியமத்தை கடைபிடிப்பதற்கே கொஞ்சம் முதல்ல நம்ம வருத்தப்படணும் இந்த இடத்துல. ஏன்னா அதுவே கடினம், எல்லாருக்கும் தெரியும் நியமத்தை கடைபிடிக்கிறது. நிறைய படிச்சிருக்கோம் நியமத்திலலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நியமத்தை கடைபிடிச்சாலே இந்த இடத்துல ஓரளவிற்கு நம்மளுடைய மனம் பக்குவப்பட்டுரும் இந்த இடத்துல. அதற்கும் கொஞ்சம் உடல் மனம் கொஞ்சம் வருத்தப்படும் இந்த இடத்துல. எப்படி வருத்தப்படும்னா, நிறைய ஆசைகள் இருக்கும். ஐயோ இதெல்லாம் விடுறோமே இந்த இடத்துல, அவங்களாம் இதெல்லாம் நல்லா தூங்குறாங்களே, யாரெல்லாம் ஜாலியாக ஊரை சுற்றுறாங்களே, நம்ம உட்காந்துட்டு தியானம் பூஜை பண்ணணுமே, இதுபோல் எண்ணங்கள்லாம் லேசாக நிச்சயமாக யாராக இருந்தாலும் வரதான் செய்யும் இந்த இடத்துல. ஏன்னா கரெக்டாக காலைல 6 மணினா 6 மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணினா 7 மணிக்கு தியானம் செஞ்சு உட்காந்துடணும். இப்படி உட்காரும்போது வீட்டில் இருக்க எல்லோரும் பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க, ரகரகமாக எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஆனால் நமக்கான நியமம் இந்த இடத்துல தியானம் அதை செய்கிறோம். அப்போ செய்யும்போது சில விதமான உடலுக்கான பாதிப்புகளோ மனதிற்கான பாதிப்புகளோ இருக்க தான் செய்யும். அந்த பாதிப்பு இறைவனை அடைய தடையாக இருப்பவற்றை விளக்குவதற்கான பாதிப்பு தானே தவிர உண்மையான பாதிப்பு அது கிடையாது. ஒரு ஜுரம் அடிக்கும்போது ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தானே தவிர்த்து வேற ஒரு பாதிப்பு கிடையாது இந்த இடத்துல. அதான் வருந்தி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 விஷயத்தை கரெக்டாக செஞ்சிட்டா போதும் இந்த இடத்துல. இருந்து என்ற நிகழ்காலம், இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அதை கரெக்டாக எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் நியமத்தோடு இருந்து அதை கடைபிடிக்கும் போது இருக்கக்கூடிய உடல் கடினங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கடந்துட்டோம் அப்படின்னா, 2வது விஷயம் ஒன்று வருது. என்ன வருது? எழில்தவம் செய்யும் அப்படிங்கிறார். எழில்னா ரொம்ப அழகான அருமையான அப்படின்னு பொருள். ஏன்னா செய்ய ஆரம்பிக்கும் போது தான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது கீழே விழுவோம், நடுங்குவோம், பயம் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கையை விட்டு ஒரு கையில் ரொம்ப அழகாக சைக்கிளை விட்டே போவோம் இந்த இடத்துல. அப்பா தூரத்துலேயே எவ்வளோ நல்லா சைக்கிள் ஓட்டுறான் பாடுறான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் பலவித சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதை முழுசாக கடந்துட்ட பிறகு இந்த இடத்துல என்ன ஆகுது? ரொம்ப அழகான அருமையான ஒரு விஷயம் வந்துடுது. எது வந்துடுது? தவம் வந்துடும். அதாவது தவம் செய்யும் அப்படிங்கிறாரு. இப்போ செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன ஆயிடுச்சு? ஒரு செய்துட்டார் இந்த இடத்துல.
இல்லையா? ஸோ இறந்த காலத்தையே குறிச்சிருது இந்த இடத்துல. அப்போ என்ன ஆயிடுச்சு, தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தவத்தில் முற்று பெற்ற நிலைக்கு போயிட்டாரா இல்லையான்றது அடுத்து. ஆனால் தவம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சைக்கிள் ஓட்ட முழுசாக கற்றுக்கிட்டாரு இந்த இடத்துல. ஸோ உட்காந்துடுறாரு, யாரை வச்சும் எதை வச்சும் கவலைப்படுறது இல்லை. அதான் அடியில் சொல்கிறாரு. ஸோ தவத்தில் முழுமையாக தெரிந்து கொண்ட தவசிகள், இல்லை தவத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இல்லை, கடைபிடித்து கொண்டாங்க. ஒரு நாள் 2 நாளில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படி கடினமாக தவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கள தான் முதடியில் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, பெருந்தன்மையாளரை வேதிக்க என்றே அப்படிங்கிறார். இப்போ பெரும் தன்மையாளரை அப்படிங்கிறார். பெரும்னா என்ன இந்த இடத்துல, பெருமை மிக்க தன்மை ஆளரை. ஆளர்னா இந்த இடத்துல அதை செய்கிறவங்க இந்த இடத்துல. அப்போ பெரும் தன்மைங்கிறாரு. அப்போ அந்த தவத்தில் மேல்நிலைக்கு போகிறாரு இந்த இடத்துல. பெருமைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதோடைய பலன் தான் பெருமை இந்த இடத்துல. ஸோ பலன்னா தவத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. என்னென்னலாம் அனுபவிக்கிறாரு, தன்னுடைய 5 புலன்கள்லாம் ஒடுங்க ஆரம்பிச்சுட்ருக்கோம் இந்த இடத்துல இல்லையா? 5 புலன்கள்லாம் ஒடுங்கி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறத விட முற்றுப்பெற்ற நிலைக்கே போயிடும். 5 புலன்கள்லாம் ஒடுங்கியிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ அந்த பலனை அனுபவித்த தன்மை கொண்டவர்களை இந்த இடத்துல வேதிக்க என்றே அப்படிங்கிறார். வேதித்தல் அப்படின்னா மாறுபடுதல் இல்லை மாற்றுதல், இதுதான் வேதித்தலுக்கு பொருள். அப்போ வேதிக்க என்றே அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார், ஒரு நிலையில் அசையாத நிலையில் தவம் செஞ்சுட்டு இருக்கார், 5 புலன்கள் ஒடுங்கிய நிலையில். 3ஆவதாக ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட போய் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கண்ணை மூட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்க, நீயே வா ஜாலியாக ஊரை சுற்றலாம், சினிமாவுக்கு போகலாம், இப்படி எதையாவது ஒன்று சொல்லி அவரை மாற்றுறதுக்கான வேலையை செய்யறது. அதான் வேதிக்க என்றே அப்படிங்கிறார். யாராவது ஒருத்தர் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி வா போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, இது 2வது அடியில் சொல்கிறாரு. 3வது அடியில் என்ன சொல்கிறாரு, இருந்து இந்திரனே எவரே வரினும் அப்படிங்கிறார். இது சாதாரண மனுஷன் மட்டும் சொல்கிறது இல்லையா இந்த இடத்துல. இது வா ஜாலியாக இருக்கலாம், நீ எப்போ பார்த்தாலும் கண்ணை மட்டும் உட்காந்துருக்க, எல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷன் மட்டும் இல்லையா. இருந்து இந்திரனே அப்படிங்கிறார். இப்போ இருந்து அப்படின்னா என்ன, இந்த இடத்துல இவர் எங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு இந்திரனே வரானா. இப்போ இருந்துன்றது முதல் அடியில் இருக்கு, அதே இருந்து தான். 2வது அடியிலையும் அதே இருந்து தான். ஆனால் இடத்திற்கு ஏற்றால் போல் இங்கே நம்ம பொருள் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. இந்திரன் அந்த இடத்துக்கே எவரே வரினும் அப்படிங்கிறார். அப்போ இந்திரனே என்ன பண்ணுறான், அவர் செய்கின்ற தவத்தை கலைக்க முயற்சிக்கின்றான். இது புராணத்தில் நிறைய கடைகளில் படிச்சிருப்போம். வருண பகவான், வாயு பகவான் அப்படியெல்லாம் அமுச்சு விட்டு அவர் தவத்தை போய் கலைச்சிட்டு வா, அவர் தவம் செஞ்சார்னா நம்மளுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவார், நிறையா படிச்சிருக்கோம். ஆனால் இந்திரன் இந்த இடத்துல தவத்தை கலைக்கணும் அப்படின்றது இந்திரனுடைய நோக்கம் கிடையாது. இந்த இடத்துல அவருடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய தவத்தை இன்னும் மேல்நிலைப்படுத்துதல் என்பது ஒன்று, அதனுடைய உறுதித்தன்மையை சோதித்தல் என்பது. இதுதான் இந்திரனுடைய வேலை. அதுக்காக தான் இந்திரன் இந்த வேலையை செய்கிறான். அடுத்து என்ன சொல்றாரு, எவரே வரினும் அப்படின்றாரு. இந்திரன் மட்டும் இல்லை, இந்திரனை விட வலிமையான வேறு யார் ஒருவர் வந்தாலும் இந்த இடத்துல. இப்போ வழக்கமாக இந்திரனோட யார் வலிமையாக இருப்பா அப்படின்னு நம்ம லேசான சந்தேகம் வரலாம். புராண கதைகளில் பார்த்தா தெரியும், பல இடங்களில் இந்திரனை ராட்சசர்களும் அரக்கர்களுமே பல நேரங்களில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். இந்திரன் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போய் யார்ட்டையாவது பிரம்மாக்கிட்டேயோ திருமால்கிட்ட போய் நின்று தியானம் சவம் செஞ்சு வரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தான் ஜெயிச்சிருக்கான் இந்திரன் இந்த இடத்துல. அப்போ சில காலங்களில் அரக்கர்களும் இந்த இடத்துல வெற்றி பெற்று இருக்கார்கள். அப்போ இது போல் அரக்கர்களாக இருந்தாலும் சரி, எவரே வரினும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர் தவத்தை கலைக்கணும்னு நினச்சா கூட சரி. இதான் 2வது அடியில் 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் என்ன சொல்கிறாரு, திருந்தும் தன் சிந்தை சிவனவன் பாலே அப்படிங்கிறார். திருந்தும் அப்படிங்கிறாரு. திருந்தும்னா, திருந்து அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் என்னென்னா, யார் ஒருத்தர் பயிற்சியில் முற்று பெற்ற நிலையில் இருக்காரோ அதான் திருந்து. இந்த இடத்துல திருந்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்ன, அப்போது திருந்திட்டான்னா என்ன, தப்பே செய்ய மாட்டான் அவன் அப்படின்னு பொருள். அதான் திருந்து. இப்போ ஏன்னா அவர் தன்னுடைய மனப்பயிற்சியில் மேல்நிலைக்கு போயிட்டார், பயிற்சி ரொம்ப அதிகமாக செஞ்சிட்டார் இந்த இடத்துல. எந்த பயிற்சி, தவம் என்றவற்றில் அதிகமாக பயிற்சி செஞ்சிட்டார். பயிற்சியில் ரொம்ப பண்பட்ட நிலைக்கு போயிட்டார்.
ஏன்னா இந்த திருந்து என்ற வார்த்தைக்கு பயிற்சி மிகுந்த ஒரு நிலையையும் குறிக்கும், பண்பட்ட என்ற வார்த்தையும் குறிக்கும் திருந்து என்பதற்கு. அப்போ திருந்தும் அப்படின்னா இவர் தன்னுடைய தியான பயிற்சியில் முற்றுப்பெற்ற நிலைக்கு செய்து பண்பட்ட நிலைக்கு போன தன் சிந்தை அப்படிங்கிறாரு. அவருடைய மனம் என்ன ஆயிடுச்சான், ரொம்ப பண்பட்ட நிலைக்கு போயிடுச்சான். எந்த இடத்துக்கு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா சிவன் அவன் பாலே அப்படிங்கிறாரு. சிவன் யாரு, அந்த சிவபெருமானே அவன் பாலே அப்படின்றாரு. அப்படின்னா என்ன, அவன் கூடயே வந்து இருக்காரா இந்த இடத்துல சிவனே அவர் கூட இருக்காரு. இவருடைய சிந்தனை சிவன் மேலேயே இருக்கின்றது இந்த இடத்துல. ஏன்னா இவர் சிந்தனை சிவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு, சிவன் இவர் கூடயே இருக்காரு. அதனால யாராலையும் இவருடைய தவத்தை கலைக்க முடியாது. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, யார் ஒருவர் இருந்த நிலையிலேயே திருமந்திரம் குறிப்பிட்டபடி யம நியமத்தை கடைபிடித்து தவத்தை செய்து அந்த தவத்தில் மேல்நிலைக்கு சென்று தன்னுடைய ஐம்புலன்களும் கடந்த நிலையில் தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை மாற்ற வேண்டும் என்று எண்ணி யாராவது சென்று அவரிடம் எப்படித்தான் சொன்னாலும் எந்த விதமான ஆசையை காண்பித்தாலும் சரி, இந்திரனே வந்து தன்னுடைய வலிமையால் அவருடைய தவத்தை கலைக்க முற்பட்டாலும் சரி, இல்லை இந்திரனையோட வலிமையான அரக்கர்கள் ராட்சசர்கள் சில அவர்களே வந்து தன்னுடைய வலிமையால் அவரை மாற்ற முயற்சி செய்தாலும் சரி, அவரை சிறிதளவும் மாற்ற இயலாது. ஏனென்றால் அவர் பயிற்சி அதிகமாக செய்திருக்கிறார், பண்பட்ட நிலைக்கு சென்றிருக்கின்றார். இந்த இடத்துல அவர் பண்பட்ட நிலைக்கு சென்றதுனால அவருடைய சிந்தையானது இறைவன் மீது மட்டுமே இருக்கும். இறைவன் மீதே அவருடைய சிந்தனை இருப்பால் இறைவனே அவரோடு வந்து இருக்கின்றார். இதான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ அந்த பாடலுடைய விளக்கம், இந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கருத்து என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தவம் என்ற ஒன்றை செய்தால் ஐம்புலன்களும் ஒடுங்கி விடுகின்றது, மனம் பண்பட்ட நிலைக்கு செல்கின்றது, மேன்மையான நிலைக்கு செல்கிறது, இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றது. அதன் பலனாக இறைவனே இவரோடு வந்து இருக்கின்றார். இதுதான் தவத்தினுடைய சிறப்பு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கடினங்கள் என்ன, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய மனதை சோதித்து கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் செய்கிறதெல்லாம் உனக்கு என்ன பலன், ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நமக்கு எதையாவது ஒன்றை சொல்வார்கள். அதற்கும் மேலாக சில குடும்ப கடினங்கள் கூட வரும். இந்திரன்னா வந்து நேரடியாக வாயு பகவானும் அக்னி பகவானும் நேரடியாக வந்து நீ இதை செய்யாத அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல அவர்கள் மறைமுகமாகத்தான் வருவார்கள். இயற்கை பேரிடர்கள் வழியாகவோ இல்லை நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு காரணமாக வைத்து நீ தவத்தை செய்யாதே என்று நமக்கு ஒரு தடையாக வந்து நிற்பார்கள். ஏதாவது ஒரு நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். திடீர்னு ஒரு 50 பேர் நமக்கு முன்னாடி வந்து நின்றுடுவாங்க. இந்த இடத்துல பலருக்கு வந்து அடுத்தவங்க முன்னாடி தியானம் தவம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. இவங்க முன்னாடி எப்படா நம்ம உட்காந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் எண்ணங்களை எல்லாம் கூட உள்ளிருந்து இந்திரன் வர வைப்பான் இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ இந்திரன் வந்து தோத்துட்டு போயிடுவான் இந்த இடத்துல தவம் செய்கிறது. நீ வந்தால் யார் 50 பேர் என்ன எவ்வளோ பேரும் நந்திருங்க, என் வேலை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஒன்று இருக்குது, என்ன இருக்குது, எவரே எனினும் எப்படின்னாரு பார்த்தீங்களா, இந்த அரக்கர்கள் ராட்சசர்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களும் பார்த்தீங்கன்னா நேரடியெல்லாம் வரமாட்டாங்க. இந்த இடத்துல தியானம் தவம் இந்த போல் செய்யும் பொழுது சில பயங்கள் வந்து அதிகரிக்கும். இது திருமந்திரத்திலே 3வது தந்திரத்தில் தியானம் தலைப்பிலே வருது. இந்த இடத்துல சத்தங்கள் வந்து சில சத்தங்கள்லாம் கேட்கும் காதுக்குள்ளே. இது நேரடியாக திருமந்திரத்தில் நேரடியாக விளக்கம் இல்லை, மறைபொருளாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் என்னுடைய குருநாதர் சொன்னார். தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு காதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு புலி உருகிற மாதிரி சத்தம் கேட்குமா இந்த இடத்துல. தவம் இதை செய்யும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது ஊன்னு ஒரு மாதிரி இந்த சினிமாலெல்லாம் பேய் சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, சத்தத்தை கேட்டாலே பயப்படுவாங்க இல்லையா சில சத்தங்கள். ஏன்னா இசைக்கு வந்து அந்த தன்மை உண்டு. இசைக்கு வந்து அவருடைய மனதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்க வைக்கக்கூடிய சத்தமும் உண்டு, பயத்தை வர வைக்கக்கூடிய சத்தமும் உண்டு. எல்லா வகையான மழை பெய்யறதுக்கு இசை இருக்குது, மனசை என்னென்னலாம் மாற்றணும் எல்லாத்துக்கும் இசை இருக்குது இந்த இடத்துல. அப்படிப்பட்ட இசையை தான் சினிமாவுக்கு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட இசையை இசைச்சு நம்மளுடைய மனசை அதில் லயிக்க வைப்பாங்க. அதனால தான் சில படங்கள்லாம் இசையிலே நல்லா இருக்குது. அந்த மாதிரி இந்த பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சத்தங்கள் வந்து பார்த்தோம்னா அப்படியே காதுக்குள்ளே வந்து கேட்கும். அது கேட்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு கண்ணை திறந்து பயந்து போய் என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து உட்காருவோம். அப்புறம் தொடர்ந்து செய்யும்போது இல்லை இது உட்காந்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லி தியானம் செய்கிறத விடுறவங்களாம் கூட இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது போலெல்லாம்
பயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இதனையும் கடந்து யார் ஒருவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் மேன்மையடைந்த நிலை பண்பட்ட நிலையிலே இறைவனை சென்று அடைகின்றார்கள். ஸோ இதான் இந்த பாடலுடைய உட்கருத்தாக நாம் பார்க்கலாம்.